வெல்கம் டு கேகே ஃபேக்ஸ் தமிழ். நாம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் குடிமையியல்ல அழகு 3 இருக்கக்கூடிய மாநில அரசு இந்த பாடத்திற்கான மதிப்பீட்டு வினாவிடைகள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கம் 283 மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர், மாநில சபாநாயகர் ஒரு, மேற்கண்ட எதுவும் இல்லை. அடுத்து 3வது கேள்வி, கீழ்காணும் எந்த ஒன்றும் ஆளுநரின் அதிகாரம் அல்ல, தூதரகம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது, ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார், ஆளுநர், செகண்ட் ஆப்ஷன். அடுத்து ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை, இதுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிகள், 4வது ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா 5, மாநில அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர், மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது பார்த்தீங்கன்னா 30. அடுத்து இங்கே பாருங்க 8வது கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்க, கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை, தமிழ்நாடு. இந்தியாவில் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் கொல்கத்தா, மும்பை, சென்னை. 10, கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவாக உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன, பஞ்சாப் மற்றும் ஹரியானா, தேர்ட் ஆப்ஷன். ரோமன் 2 கோடி நிரப்பகம். ஃபர்ஸ்ட் கேள்வி, ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை டேஸிடம் கொடுக்கிறார், குடியரசுத் தலைவர். 2, சட்டமன்ற உறுப்பினர்கள் டேஸால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர், மக்கள். அடுத்த 3, டேஸ் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார், ஆளுநர். 4, மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் டேஸால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும், குடியரசுத் தலைவர். ரோமன் 3 பொறுத்துக்க ஆளுநர். ஃபர்ஸ்ட் ஆளுநர் அப்படின்னா மாநில அரசின் தலைவர், முதலமைச்சர் அப்படின்னா அரசாங்கத்தின் தலைவர், அமைச்சரவை அப்படின்னா சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள். அடுத்து 4, மேலவை உறுப்பினர்கள் அப்படின்னா இங்கே மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது. அடுத்து ஆயுதப்படையினர், இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்க தீர்ப்பாயங்கள். 2, 1, 5, 3, 4ங்கிறது இதுக்கான நம்பர். அடுத்த பக்கம் எடுத்துக்கலாம். 284 பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ரோமன் 4 சுருக்கமாக விடையிலே முதல் கேள்வி, மாநில ஆளுநரின் முக்கியத்துவம் யாது, இதற்கான விட 275வது பக்கத்தில் இருக்குது. பக்கம் 275 பார்த்தீங்கன்னா 3.1 நிர்வாகத்துறை. அதில் ஆளுநர், மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் ஆவார். மாநில ஆளுநரின் பெயரில் மாநில நிர்வாகம் செயல்படுகிறது. இது முதல் கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாம். அடுத்த கேள்விக்கான ஆன்சர் கேள்வி பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள் யாவை, இதற்கான விட 276வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. 276 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பாருங்கள் ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்னா, அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருத்தல் கூடாது. அவ்வாறு இருப்பின் அவர் ஆளுநராக பதவியேற்கும் பொழுது தாமாகவே அப்பகுதி காலியாகிவிடும். அவர் லாபம் தரும் எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது. இதான் 2வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்து என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, உயர் நீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதிவரையே அதிகாரங்கள் யாவை, இதற்கான விட 281 இருக்குது. 281 பார்த்தீங்கன்னா இங்கே 281 இங்கே பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டு நீதிவரை, அதுக்கு மேலே முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், உயில், திருமணம் சார்ந்த வழக்குகள் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் ஆகியவற்றை மட்டுமே நேரடியாக விசாரிக்கும் அதிகாரங்களை இவை பெற்றுள்ளன. மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 2000 மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதிவரையை பயன்படுத்தி மாகாண நீதிபதிகள் விசாரிக்க முடியும். இங்கேருந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 3வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த 4வது கேள்வி என்னென்னா, உயர் நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்கள் பற்றி நீ புரிந்து கொண்டதென்ன, இதற்கான விட 281 தான் இருக்குது. 281 பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டு நீதிவரை. அதில் உயர் நீதிமன்றங்கள் தங்களிடம் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளை கீழ் நீதிமன்றத்திலிருந்து வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் விசாரிக்கின்றன. நாட்டின் இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க இவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இது 4வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். விரிவான விடையிலேயே முதலில் ஆளுநரின் சட்டமன்ற அதிகாரங்களை விவரி, இதற்கான விட 276லையும் 277லையும் கொடுத்துருக்காங்க. சட்டமன்ற அதிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இங்கிருந்து பாருங்கள், ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை பெற்றுள்ளார். அதிலிருந்து இந்த 3 பாயிண்ட்டும். அடுத்து இந்த பக்கமாக 277 பார்த்தீங்கன்னா மேல் இருக்கு பாருங்கள் ஒரு 6 பாயிண்ட். இந்த 6 பாயிண்ட் எழுதிக்கோங்க. மொத்தமாக 9 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விரிவான விடையில் 1க்கான ஆன்சர். அதாவது கடைசி பாயிண்ட் என்னென்னா, மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை, மாநில அரசு பணியாளர் தேர்வாணை குழுவின் அறிக்கை மாநில அரசின் தணிக்கை குழு அறிக்கைகளில் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். இது விரிவான விடையில் 1க்கான ஆன்சர். 2, முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரி, இதற்கான விட 278வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. 278 பார்த்தீங்கன்னா
இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள், அதில் அமைச்சரவை தொடர்பானவை, அதுக்கடுத்து இங்கே ஆளுநர் தொடர்பானவை, அதுக்கப்புறமா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சட்டமன்றம் தொடர்பானவை. இந்த 3 தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய மொத்தமும் விரிவான விடையிலே 2க்கான ஆன்சர். 3 அமைச்சரவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரி. இதற்கான விடை 278லையும் 279லையும் கொடுத்துருக்காங்க. பக்கம் எண் 278 வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதையும். அதுக்கப்புறமா 279 இங்கே 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இதுதான் விரிவான விடையிலே 3க்கான ஆன்சர். இதோட இந்த படத்துக்கான ஆன்சர்ஸ் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம KK Facts தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட பார்க்கலாம். தேங்க்யூ.